எந்திரா டேய், எந்திரா டேய் எந்திரா. எந்திரி, ஏஞ்சி சாப்பிடு. இந்தா, அவனை சாப்பிட விட வந்தா ஏஞ்சி சாப்பிட்றா. சார். என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இன்னும் அவனுக்கு திமிர் அடங்கல சார். 4 காட்டு காட்டவா அப்பதான் வலிக்கு வருவான். டேய் அதெல்லாம் ஒண்ணு வேணாம், முதல்ல நான் சாப்பிடவே. ஏய் ஒழுங்கா சாப்பிட்றா, சாப்பிட்றா. முடியாது முடியாது போடா. சாப்பிட்றியா அடி வாங்கி சாப்பிட போறியா? என்னடா டேய் இன்னும் சாப்பிடலையா அவன்? சாப்பிட மாட்டானா? கை கட்டி இருந்தா எப்படா சாப்பிடுவான்? ஏய் ஒழுங்கா சாப்பிடணும். சாப்பிட்றியா இல்ல அடி வாங்கி சாக போறியா? இல்ல இல்ல நான் சாப்பிட்றேன். சாப்பிட்றா. ஏய் தண்ணி. டேய் நான் தண்ணி எடுத்து வரேன். ஆ சாப்பிடு, தண்ணி வரும். ஏய் ஏய் டேய் என்னடா ஆச்சு? யாரா இருக்கும்? ஹலோ. ஏய் சாப்பிடறானா? சாப்பிட்டான். சரி விட்டாதீங்க, ஜாகிரதையா பாத்துக்கங்கடா. ஓகே. அண்ணே கொஞ்சம் வேகமா போங்கண்ணே. கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணே. என்னையா அஞ்சலி கிடைச்சாலா இல்லையா? தேடியும் கிடைக்கல சார். அவனை எனக்கு நல்ல அடையாளம் தெரியும். சுத்தி சுத்தி தேடிட்டோம். ஆனா எங்க இருக்கான்னு தெரியல சார். அப்படியே தப்பிச்சு போயிட்டா சார். தடி மாடு மாடு இருக்கீங்க, தண்டை சோறுங்களா? அவ்வளோ தேடி கிடைக்கலாம் எங்கடா போயிருப்பா? அவளுக்கு இந்த ஊர்ல யாருமே தெரியாது, எங்கடா போவா? தெரியல சார். சொல்லுங்கப்பா, அஞ்சலி கிடைச்சிட்டாளா? இல்ல உமா, அங்க வந்துட்டாளா? இல்லப்பா, இப்படி கோட்டை விட்டு என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்களே? நீ வேறம்மா, அவங்க இருந்திருந்தா டிஜிபி கிட்ட மாட்டிருப்பேன். நல்ல வேளை தப்பிச்சேன். அவ நிச்சயமா அங்கதான் வருவா. அப்பா என்னப்பா, நான் இங்க வாசல்ல ஏதோ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே வாசல்ல நிக்காது உமா, அப்பப்ப பின் வாசல்ல போய் பாரு. அப்பா இப்ப நான் கடுப்பாயிடுவேன். நான் என்ன கல்யாண மண்டப வாட்ச்மேனா? முன்னாடி கேட்ல பாரு பின்னாடி கேட்ல பாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. கோச்சிக்காது உமா, நம்ம பசங்க ஏரியா ஃபுல்லா தேடி பாத்துறாங்க, ஆனா அவளை காணோம். உனக்கு தெரியாம ஒரு ஆள் உள்ள பூந்துட்டாளோ? அப்பா என்ன மீறி யாரும் உள்ள போக முடியாது. கடைசியா இப்ப கருணாகரன் தான் இங்க வந்தாரு. ஓ, கருணாகரன் ரிசப்ஷனுக்கு வந்திருக்கானா? அப்ப கண்டிப்பா ராகவனுக்கு அவனுக்கு முட்டிக்கும். அந்த ஆளு போய் ரொம்ப நேரம் ஆச்சு. போய் உங்க வேலை என்னன்னு பாருங்க போங்க. அதை விட்டுட்டு அடுத்தவங்க விஷயத்துல மூக்கு நுழைக்கிறீங்க. சரி சரி உமா, நீ டென்ஷன் ஆகாத, நான் தேட சொல்றேன். முதல்ல நீங்க போனை வைங்கப்பா. சரி சார் கச்சிட்டாங்களா சார்? போடலங்க இடியட்ஸ். ராஜீவ் அவ்வளவு பெரிய தில்லாலங்கடி, அவனையும் பத்திரமா ஒரு இடத்துல அடைச்சி வச்சிருக்கோம். ஒரு பொண்ணை போய் அசிங்கமா தப்பிக்க விட்டுருக்கோமே. அந்த அஞ்சலி இன்னும் அங்க போய் சேரல, வழியில தான் இங்கே சுத்திக்கிட்டு இருக்கா. அவ கிடைக்கணும், அவ்வளவுதான். போயா போய் தேடுங்க, போங்கயா.
அவள் பெட்ரூம்ல தானே படுத்துக்கிட்டு இருந்தா, எப்படி இங்க வந்தா? பெரிய கன்ஃபியூஷனா இருக்கே. ஒரு வழியா ரிசப்ஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சுங்க. இதே மாதிரி கல்யாணமும் முடிஞ்சிட்டா சந்தோஷமா இருக்கும். டேய், உன்னை சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லியிருக்கேன்ல, ஏன் டல்லா இருக்க? அம்மா வரவங்கிட்ட எல்லாம் சிரிச்சு சிரிச்சு பேசி வாய் வலிக்குதுமா. ருத்ரா, பசங்களை கூட்டிட்டு போய் சாப்பிடவே. விடிய கால முகூர்த்தம், சீக்கிரம் போய் ரெஸ்ட் எடுக்கட்டும். சரியா? சரிங்க, வாங்க போலாம் பிரதீப். வாங்க. ஏய், எங்கடி போயிருந்த? நல்லா தின்னுட்டு வரியா? இல்லைங்க, உங்களை விட்டுட்டு நான் எப்படிங்க சாப்பிடுவேன்? அத்தை மாமா சாப்பிடுவாங்க. அந்த கொலகாரம் ஏற்பாடு பண்ண கேட்டரிங் ஒரு மனுஷன் சாப்பிடுவானா? ஏங்க ரொம்ப பசிக்குதுங்க, சட்டு புட்டுன்னு ஏதாவது முடிவு பண்ணுங்க. முடிவு தானே பண்ணியாச்சு, வாடி வீட்டுக்கு போலாம். அப்ப கல்யாணம்? யார் எக்கேடு கேட்டா நமக்கு என்னடி? என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றணும்னு நான் பார்க்கறேன். இங்க இருக்கவங்க யாருக்கும் அது புரியவே இல்லையே. அப்புறம் நாம எதுக்கு இங்க இருக்கணும்? ஏங்க கல்யாணத்துக்கு இருந்துட்டு போலாமே. நாம ஏண்டி அதை கண்ணால பார்க்கணும்? நம்ம பொண்ணு வாழ்க்கையை நாசமாக்கணும்னு இவங்க எல்லாரும் கங்கணம் கட்டிக்கிட்டு நிக்கிறாங்க. அந்த பாவத்துக்கு நாம ஏன் உடந்தையா இருக்கணும்? வாடி போகலாம். ரொம்ப சந்தோஷம்ப்பா, நீங்க போயிட்டு வாங்க. நீங்க நிம்மதி அங்க இருங்க, நாங்க இங்க நிம்மதியா கல்யாணத்தை நடத்துறோம். பாத்தியாடி, பாத்தியா என்ன சொல்றான் பாரு. துவாரகேஷ், என்ன இருந்தாலும் நீ பேசுறது தப்புப்பா. பின்ன என்ன மாமா, இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு ஒரே பிடிவாதமா இருந்து டிஜிபி சாரை கூட்டு வந்தாரு. இவர் பேச்சு நம்பி அவர் கல்யாணத்தை நிறுத்திருந்தாருன்னா நம்ம வீட்டு பொண்ணு வாழ்க்கை என்ன இருக்கும்? நல்லா இருக்கும்டா, குறிச்சு வச்சுக்க. அந்த பொண்ணோட வாழ்க்கையை பாழாக்க போறது நீதான். அதுக்கு சாட்சியா நாங்க இருக்க விரும்புறேன். பாடி போலாம். மாமா ப்ளீஸ், தயவு செஞ்சு போகாதீங்க. ஸ்னேஹா, மாமா, ராஜீவ் மாமா அஞ்சலி கூட்டிட்டு இங்கதான் வரப்போறாரு. அவர் வரும்போது அவருக்கு சப்போர்ட்டா நம்ம இங்க இருக்க வேண்டாமா? காலையில தாலி கட்டுறதுக்குள்ள என்ன வேணா நடக்கலாம். நம்ம இங்கதான் மாமா இருந்தாகணும். ஏய், அறிவு இருக்கா? சொல்லிட்டு இருக்க, போறேன்னு சொல்றேன், ஏன் தடுத்துட்டு இருக்க? போட விட. மாமா, அஞ்சலி தப்பிச்சிட்டான்னு நீங்க தானே சொன்னீங்க. அவ இங்க வரும்போது அவளுக்கு சப்போர்ட்டா நம்ம இருக்க வேண்டாமா? மாமா, உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி பிரியாவை காப்பாத்துறதுக்காகவாவது நம்ம இங்க இருக்கணும். ஏங்க ஸ்னேகா சொல்றதும் கரெக்டு தாங்க. மாமா, நம்ம இங்கதான் இருக்கணும் மாமா. அஞ்சலி கூட்டிட்டு மாமா கண்டிப்பா இங்க வருவாரு. அது வரைக்கும் நம்ம இந்த இடத்தை விட்டு நகரக்கூடாது. சொல்லிட்டு இருக்க, திரும்ப திரும்ப அப்படியே பேசிட்டு இருக்க. ஏங்க, போற ஒரு என்னை தடுத்துக்கிட்டு இருக்க. அஞ்சலி இங்க வரப்போறதில்ல, இந்த கல்யாணமே நிக்க போறதில்ல. எல்லா குழப்பத்துக்கும் நீ தாண்டி காரணம். நீ முதல்ல இங்கிருந்து வெளியே போ. வெக்கமான ரோஷம் இருந்தா திரும்பி இங்க வராத. போ, வெளியே போ. சொல்லிக்கிட்டு இருக்கேன், வா. மாமா, நீங்க இதுல தலையிடாதீங்க. நீங்க ரெண்டு பேரும் சும்மா இருங்க. நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். வாடி. என்ன விடு. ஏய், வாயை மூடு, வாடி. வாடி. துவா, கைய விடு. வா. விடு துவா. பேசாம வா. போடி வெளியே. இங்க நடக்கிற எல்லா குழப்பத்துக்கும் நீதான் காரணம். வெளியே போடி. என்ன வெளியில போ சொல்லிட்டா இந்த கல்யாணம் நடந்துருமா? அஞ்சலி வருவா, உண்மையை சொல்வா. கண்டிப்பா இந்த கல்யாணம் நாளைக்கு காலையில நடக்க போறது இல்ல. என்ன நெஞ்செழுத்து உனக்கு? இது என்கிட்ட சொல்ல உனக்கு எவ்வளவு திமிரு?
இங்க பார், இப்பவே சொல்றேன், நாளைக்கு என் தங்கச்சி கழுத்துல தாலி ஏறல, நான் உன் புருஷனா இருக்கிறது அதான் கடைசியா இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோ. இங்கதாங்க இருக்கா, வாங்க போய் கூப்பிடலாம். ஸ்னேகா, என்னது இது? நீ செய்யறதெல்லாம் நியாயமா? ஏமா, படிச்ச பொண்ணு தானே நீ, எதுக்கு இப்படி நின்று போராட்டம் பண்ணிட்டு இருக்க? என்ன பேசுறீங்க நீங்க? நானவா வெளியில வந்து நின்னுட்டு இருக்கேன்? நீங்க எல்லாரும் தானே பாத்துட்டு இருந்தீங்க. என் புருஷன் என் கைய புடிச்சு இழுத்துட்டு வந்து வெளியில விட்டுட்டு போயிருக்காரு. பிரியாவுக்கு நல்லது பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் இப்பவும் இங்க நின்னுட்டு இருக்கேன். ஏன் ஸ்னேகா, ஏமா இப்படி பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்க? நான் பிடிவாதம் பிடிக்கல. அஞ்சலின்னு ஒருத்தி இருக்கா, அவளை நம்ப மாட்டேன்னு நீங்க எல்லாரும் தான் பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கீங்க. என்ன இவ? ராஜீவ் மாமா போயிருக்காருல, கண்டிப்பா அஞ்சலியோட தான் வருவாரு. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நானும் இங்கேயே வெயிட் பண்றேன். என்ன பிடிவாதம் இது? என்னங்க சொல்றத கேட்க மாட்டா? நீங்க எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்கீங்க? நீங்க போங்க. அண்ணா, என்னாச்சு? அப்பா இங்க மேல அண்ணா, அண்ணா, என்னாச்சு சொல்லுங்க. சொல்லுங்க அண்ணா. பாத்தராஜு, அண்ணா, என்னாச்சு? என்ன ஆச்சு மாமா? பாத்தராஜு, என்னண்ணே இப்படி அடிபட்டு வந்திருக்க? அப்பா, மாமா, மாமா, ராஜீவா, ராஜீவா, என்னடா இது? யாரடா உன்னை அடிச்சது? ஒண்ணும் இல்லம்மா. என்னடா இது காயம்? ஒண்ணும் இல்லப்பா. ராஜீவா, ஒண்ணும் இல்லப்பா, ஒண்ணும் இல்லம்மா. அஞ்சலி தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக நான் போயிருந்தேன். சார், சத்தியமா நான் சொல்றது நிஜம் சார். அஞ்சலியை என் மாமனார் கஜேந்திரன் தான் கடத்தி வச்சிருக்காரு. அவருடைய வீட்டுல தான் அவளை மறைச்சு வச்சிருக்காரு. என்னப்பா சொல்ற? அப்பா, நிச்சயமா அஞ்சலி அந்த கஜேந்திர வீட்டுல தான் இருக்கா. அவளை அந்த ஆள்கிட்ட இருந்து எப்படியாவது மீட்கணுங்கிறதுக்காக நான் அவர் வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். ஆனா வழியில சில ரவுடிகள் என்ன மறிச்சு கடத்திட்டாங்க. எங்கேயோ ஒரு கோடவுன்ல கொண்டு போய் அடைச்சு வச்சிருந்தாங்கப்பா. கஷ்டப்பட்டு தப்பிச்சு வந்துட்டேன். இங்க பாருங்க, இனிமே ஒரு நிமிஷம் கூட நம்ம வேஸ்ட் பண்ண கூடாது. தயவு செஞ்சு எல்லாரையும் கூட வாங்க. உடனே கஜேந்திர வீட்டுக்கு அஞ்சலி அங்க இருந்து மீட் போலாம். போலாம், வாங்கப்பா, வாங்க. ராஜீவ், அஞ்சலி கஜேந்திரன் வீட்டுல இல்லப்பா. ஐயோ, இல்லப்பா, அஞ்சலி அவன் வீட்டுல தான் இருக்கா. எனக்கு நம்பகமான இடத்துல இருந்து தகவல் வந்திருக்குப்பா. ராஜீவா, உன்னை காணும் சொல்லிட்டு டிஜிபி கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன். நானும் அவரும் அப்புறம் கஜேந்திரன் வீட்டுக்கு போனோம். வீடு முழுக்க தேடி பார்த்தோம். ஆனா அஞ்சலி அங்க இல்லடா. ஐயோ அப்பா, நீங்க சரியா தேடி பார்த்துக்க மாட்டீங்க. கிச்சன் பக்கத்துல ஒரு ஸ்டோர் ரூம் இருக்குப்பா. அங்கதான் அஞ்சலி அடைச்சு வச்சிருக்காங்க. அங்கேயும் தேடி பார்த்தோம், இல்லடா. இல்லப்பா, அவ அங்கதான் இருக்கா. எந்த ஆதாரத்தை வச்சுடா சொல்ற? அதானே, உறுதியான தகவல் இருக்குன்னு சொன்னா மட்டும் போதாது, அதுக்கான ஆதாரம் வேணுமா? உங்ககிட்ட யாரோ தவறான தகவல் சொல்லி இல்ல. யாரோ தெரியாதவங்க தான் உனக்கு தகவல் சொல்லிருப்பாங்க. இல்ல இல்ல, யாரோ பொய் சொல்லிருக்காங்க. உங்கள மாதிரி பெரியவங்க வேணா பொய் சொல்லாங்க, ஆனா குழந்தை பொய் சொல்லாது. குழந்தையா? ஆமாமா, அதுலயும் ஏன் குழந்தை குஷி என்கிட்ட பொய் சொல்ல. நேத்து ராத்திரி அஞ்சலி கஜேந்திர வீட்டுல தான் இருந்திருக்கா. கஜேந்திரனும் உமாவும் அந்த ரூம்குள்ள போய் பேசியிருக்காங்க. அத குழந்தை குஷி கண்ணால பாத்துருக்கா. அப்போ உங்க பொண்டாட்டி உமாவை கூப்பிடுங்க. எங்க எங்க அவ? எங்க? ஏய் உமா, வாடி இங்க. வாடி இங்க.
அஞ்சலி எங்க? சொல்லு, அஞ்சலி எங்க? யாருக்கு தெரியும்? எந்த அஞ்சலி? எந்த அஞ்சலியா? அப்பன் கஜேந்திரன் வீட்டுக்குள்ள கடத்தி வச்சிருக்கானே அந்த அஞ்சலியை கேக்குறேன். எங்க அவ? சொல்லுடி, எங்க அவ? சொல்லு. உங்களுக்கு இது பைத்தியமா? இல்ல குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா? ஏய், அடிச்சு பல்லெல்லாம் கட்டிட்டு வர ராஸ்கல். என்ன எதுவுமே தெரியாத மாதிரி டிராமா போடுறியா? அஞ்சலி உன் அப்பன் கஜேந்திரனா கடத்தி வீட்டுல அடைச்சு வச்சிருக்கான். அத குஷி பாத்துட்டா. அத அவ என்கிட்ட சொல்லிட்டான். ஏங்க, அவ குழந்தைங்க. அவளுக்கு என்னங்க தெரியும்? குழந்தைக்கு உண்மையை மட்டும் தான் சொல்ல தெரியும். அஞ்சலி உங்க வீட்டுல தான் இருக்கா, அதான் உண்மை. பொய். இல்ல சத்தியம். இல்ல, இது பொய் சத்தியம். நீ தாண்டி பொய் சத்தியம் பண்ணு. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. ஏய், உன்கிட்ட எனக்கு என்னடி பேச்சு? குஷியை கூப்பிடு. அவ வந்து எல்லா உண்மையை சொல்லுவா. குஷி எங்க? அவ இங்க எங்க இருக்கா? ஏ, குஷி எங்க போனா? குஷி எங்க உண்மையெல்லாம் சொல்லிடுவாளன்னு பயந்து இவங்க கஜேந்திரன் சார் வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டாங்க. ஏய், ஓ புருஷன் உன்னை வெளியே துரத்துனாலும் நீ அடங்க மாட்டியா? ஏய், நீ எதுக்கடி அவளை திட்டுற? உங்க அப்பனோட நீயும் சேர்ந்து எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நாடகம் போட்டுட்டு இருக்கறியா இங்க? என்னங்க பேசுறீங்க? எனக்கு எதுவும் தெரியாதுங்க. அவ ரோட்ல ஓடிக்கிட்டே இருந்தா. என்னால அவளை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அதனால தான் அவளை கொண்டு போய் எங்க அப்பா வீட்டுல விட்டுட்டு வந்தேன். இது தப்பா? வேணா எல்லார்கிட்டயும் கேட்டு பாருங்க. எனக்கு தெரியும்டி உன்னை பத்தி. நான் யார்கிட்டயும் கேட்க வேண்டியதில்ல. நீ நடத்துற நாடகத்தை மத்தவங்க வேணா நம்பலாம், நான் நம்ப மாட்டேன். ஏய், நீயா ஒத்துக்க மாட்டேடி. ப்ரூவ் பண்றேன். நான் ப்ரூவ் பண்றேன். இப்பவே போறேன். போய் நான் குஷியையும் கூட்டு வரேன், அஞ்சலியையும் கூட்டு வரேன். கூட்டு வந்து இவங்க எல்லாரும் முன்னாடியே வச்சு இவன் முகத்தறைய கிழிச்சு எறியறேன்டி. இப்ப ஏய் ராஜீவா, நில்லுடா. இல்லப்பா, அஞ்சலி அங்க இல்லடா. ஐயோ அப்பா, அப்பா இல்லப்பா, உங்களுக்கு தெரியலப்பா. அஞ்சலி அங்கதான் போயிருக்கா. குஷி என்கிட்ட சொன்னாப்பா. குஷி கிட்ட நானும் கேட்டேன்டா. அவ அஞ்சலியை பத்தி எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டாடா. என்னப்பா சொல்றீங்க? குஷி கிட்ட கேட்டேன்டா. அவதான் அஞ்சலி இங்க இல்ல, அப்படி யாரையுமே நான் பார்த்தது இல்லைன்னு சொல்றாடா. பாக்கலண்ணா. அப்பா இல்லப்பா, அது வந்து குழந்தை வந்து நீங்க திடீர்னு கேட்ட உடனே ஏதோ ஒரு விளையாட்டுக்கு மாத்தி கூட சொல்லிருக்கலாம்லப்பா உங்ககிட்ட. நல்ல கதையா இருக்கே. அஞ்சலி இருக்கான்னு குஷி சொன்னா மட்டும் உண்மை, அதே இல்லன்னு சொன்னா அது பொய்யா? இல்லைங்க, ஏங்க, என் புருஷனுக்கு தலையில அடிபட்டு மூளை குழம்பி போயிருக்கும். அதான் ஏதோ தப்பு தப்பா பேசிட்டு இருக்காரு. நீங்க அதையெல்லாம் தப்பா எடுத்துக்காதீங்க. ஏய் சீ, நீ வாய் மூடு. நீ எதுவும் பேசாத. அப்பா, நிஜமாவே குஷி உங்ககிட்ட அப்படியா சொன்னா? ஆமாம்ப்பா, அவ அப்படிதான் சொன்னா. அதனால தான் நானும் சொல்றேன், கஜேந்திரன் வீட்டுக்கு போய் பிரயோஜனமே இல்லை. அங்க அஞ்சலி இல்லப்பா. குஷிக்கு அவளை பத்தி எதுவும் தெரியாதுப்பா. ஐயோ இல்லப்பா, இல்ல, குஷிக்கு தெரியும் அஞ்சலி அங்கதான் இருக்கா. ஏன் யாருமே என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க? சார், சார், இங்க இருக்கிற மத்தவங்க வேணா என்ன புரிஞ்சுக்காம இருக்கலாம். நீங்க ஒரு போலீஸ் ஆபீசர். நீங்களாவது என்ன நம்புங்க. தயவு செஞ்சு என் கூட வாங்க சார். Will you just shut up? Stop this nonsense.